ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஜிராமி சேவை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஎம் கிசான் யோஜனா, பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி. அது வருடத்துக்கு 6,000, 2,000, 2,000, 2,000 சொல்கிறாங்க. மோடி பணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வாங்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள். போன வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா, நான் எலிஜிபிலிட்டி என்னென்ன, வயது வரம்பு, அதுக்கப்புறம் வந்து எதனால் வந்து ஆதார் லிங்க் பண்ணணும், அதை எப்படி லிங்க் பண்ணால் வந்து பணம் வரும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ கடைசியிலையுமே வந்து நான் அந்த ஆதார பற்றி சொல்கிறேன். ஏன் பணம் வரல, வரத்துக்கு என்னென்ன பண்ணணுன்றதையும் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான ஆவணங்கள் பார்த்துடலாம். ஓகே. பிஎம் கிசான் யோஜனா வருடத்திற்கு 6,000. இந்த திட்டத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. ஃபஸ்ட்டு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை. ஆதார் அட்டை உங்களோடது இருக்கணும். அதுக்கப்புறம் விவசாய நில பட்டா இல்லை லேண்டு பட்டா, அதாவது உங்கள் பேரில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான பட்டாவும் லேண்ட் டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்று இருக்கணும். ரெண்டுமே இருந்தாலுமே நல்லது. அடுத்து வங்கி கணக்கு புத்தகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது வச்சு தான் வந்து நம்ம பண்ண முடியும். வங்கி கணக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. வங்கி கணக்கு புத்தகம் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, இந்த 3ம் அதில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏற்றி விட முடியும். அதுக்கு அடுத்து மொபைல் நம்பர் ஆதாரோட லிங்க் ஆகிருக்கணும். அதாவது இதை அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடிபி எல்லாமே வரும். ஒரு மொபைலுக்கு நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைலுக்கு தான் ஓடிபி வரும், எல்லாமே வரும். ஆதார்லேயும் அந்த மொபைல் நம்பர் தான் லிங்க் ஆகிருக்கணும். இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10, 10 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டோம். 2010, 12லேயே எடுத்தாச்சு ஆதாருங்கிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை அப்போ அப்பாவோட நம்பரு, வீட்டில் அப்போ இருந்த நம்பரு, இந்த மாதிரி கொடுத்து லிங்க் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஆதார் யூஸ் பண்ணுறாங்களே தவிர, அதில் என்னென்ன இது சேஞ்ச் பண்ணணும். நெறைய பேர் இன்னமும் கரெக்ஷன் கூட அட்ரஸ் மாத்த மாட்டேங்கிறாங்க. டேட் ஆஃப் பர்த்து. சில பேருக்குலாம் வந்து வருஷம் மட்டும் தான் இருக்கு. இப்ப 1980 அப்படின்னு வருஷம் மட்டும் தான் இருக்கு. பிறந்த தேதி இருக்கிறதில்ல. இந்த மாரி நெறைய இது இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு ஆதார்ல வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாரி மொபைல் நம்பர் இப்ப கையில வச்சிருக்க நீங்க உங்களோட பெர்சனல் மொபைல் நம்பர உங்க ஆதாரோட லிங்க் பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் பின்னாடி ஏதாவது நீங்க அப்ளை பண்றீங்க, ஏதாவது ஆன்லைன்ல இப்பலாம் வந்து எல்லாமே ஆன்லைன் தான். நீங்க எந்த கார்ட்ல இருந்து எல்லாமே. ஸோ எல்லாத்துக்குமே இப்ப ஆதார் வந்து லிங்க் பண்ணியிருந்தா, அத வச்சு நீங்க ஈஸியா வந்து இ சைன்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சைன் பண்றதுலருந்து எல்லாமே ஆதார் வச்சு இப்போ வந்துகிட்டே இருக்கு. ஃபியூச்சர்ல ஃபுல்லாவே ஆன்லைனாவே மாறிரும். அப்படிங்கிறப்ப, ஸோ மொபைல் நம்பர நீங்க ஆதாரோட லிங்க் பண்ணுங்க. அது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மேல இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்ட்ட ஈஸியா இருக்கும். ஸோ அதோட சேர்த்து இதையும் லிங்க் பண்ணிருங்க. அப்பதான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஆதார் லிங்க்குமே சொல்லியிருந்தேன். இப்போ உங்கள்ட்ட பேங்க்கு அக்கவுண்ட் இருக்கு. இப்போ உங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 அக்கவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இந்தியன் பேங்க்ல, ஸ்டேட் பேங்க்ல, கனரா பேங்க்ல, இந்த மாரி 3, 4 அக்கவுண்ட் இருக்கு அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கனரா பேங்க் அக்கவுண்ட் தான் வந்து இந்த ரூ. 2,000 பணத்துக்கு குடுக்குறீங்க. மீதி 2ம் வேற யூஸ்க்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆதார் லிங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பேங்க்லயுமே ஆதார் நீங்க வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க உங்க அக்கவுண்டோட. ஆனா ஆதார் சீடிங் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பேங்க்ல தான் நீங்க பண்ணணும் ரூல்ஸ் படி. அப்பதான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து உங்க ஆதார் நம்பர போட்டோனே இந்த பேங்க் லிங்க் ஆயிருக்கு. இந்த இதுக்கு நம்ம சப்சிடி அனுப்பணும் அப்படின்றது அவங்களுக்கு கரெக்ட்டா வரும். ஸோ அந்த சீடிங்கிறது உங்க டைரக்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கான ஒரு அக்கவுண்ட். லிங்க் அப்படிங்கிறது எல்லாமே லிங்க் ஆயிருக்கும். ஆனா சீடிங் ஏதாவது ஒரு அக்கவுண்டோட தான் பண்ண முடியும்.
ஸோ அந்த ஆதார் சீடிங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கனரா பேங்க் இருக்குன்னா, கனரா பேங்க்ல போயிட்டு எனக்கு ஆதார் சீடிங் பண்ணி விடுங்க. என்னோட இதில. எனக்கு ஒர்க் ஆகுற மாரி அப்படின்னு சொல்லி, நீங்க ஆதார் சீடிங் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கான இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரு, ரேக வைக்கிறது, எல்லாமே வந்து அதிலேயே லிங்க் ஆயிடும். ஸோ, அதுக்கப்புறம் நீங்க வந்து கவர்மெண்ட்டோட சப்சிடீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இதுதான் வந்து இந்த வீடியோவோட ஃபுல்லா சொல்ட்டேன்னு நெனைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.